பிரைஸ் த லார்ட். ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கான வேத தியான வசனம் லூக்கா 11:9. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கர்த்தர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னன்னா, இன்றைக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அநேக தேவைகள் இருக்கும். குடும்பத்துக்கு, ஊழியத்துக்கு, சபைக்குன்னு நமக்கு தேவைகள் இருக்கும். இப்போ நான் அதை எப்படி சமாளிக்க போகிறேன்னு யோசிக்காமல் கர்த்தர் நம்ம இடத்துல சொல்கிறாங்க, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம கேட்கணும், என் பொண்ணுக்கு படிப்புக்கு ஃபீஸ் தேவை இருக்குது, நான் தொழில் வைக்கிறதுக்கு எனக்கு தேவை இருக்குது, ஊழியத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக தேவை இருக்குது, இல்லை ரட்சிக்கப்படாத நபர் என் வீட்டில் இருக்கிறாங்க, அவங்கள ரட்சிக்கப்படணும். இப்படி இருக்கிற தேவைகளை அவர் சமூகத்தில் போய் நம்ம ஜெபித்து கேட்கும்போது அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அன்றைக்கு பார்வையற்ற ஒரு குருடன் இயேசு அந்த வழியாய் போகிறத அறிஞ்சு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு கேட்டதுனால தான் கர்த்தர் அவரோட கண்களை தொட்டு பார்வையடைய வைத்தார். அதுபோல் நாமளும் இன்றைக்கு கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அடுத்து தட்டுங்கள், அப்பொழுது திறக்கப்படும்னா, இப்போ நம்ம வாழ்க்கையில் ஏதாவது தடையாக இருக்கிற சூழ்நிலை, சிறைச்சாலை மாதிரி இருக்கிற சூழ்நிலைனா நம்ம நல்லா கரங்களை தட்டி நல்லா ஆராதனை செய்யணும். நல்லா அப்படி ஒரு உற்சாகமாக நம்ம ஜெபித்து கேட்கும்போது நமக்கு இருக்கிற எல்லா அடைப்பட்ட கதவுகள்லாம் திறக்கப்படும். அடுத்து பாருங்களேன், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள்னா கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள்னு வசனம் சொல்லப்படுது. அப்போ எப்போ அவரை கண்டடைய முடியும்? அதிகாலையில் என்னை தேடுங்கள், அப்பொழுது என்னை கண்டடைவீர்கள்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம வாழ்க்கையில் ரெகுலராக என்னெல்லாம் வேலை பார்க்குறோமோ, ஸ்கூலுக்கு போகிறோம், வேலைக்கு போகிறோம், அதுபோல் நம்ம அதிகாலையில் எந்திரித்த முதல் வேலையில் அவருடைய பிரசன்னத்தை நம்ம தேடுகிறவர்களாக இருக்கணும். அவருடைய சமூகத்தை நம்ம தேடுகிறவர்களாக இருக்கும்போது நமக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலையும் அவர் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் நம்ம அவரை கண்டடைஞ்சிட்டோம்னா நமக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நம்ம நிம்மதியாக இருப்போம். ஏன்னா அவர் நம்மை முடிவு பரியந்தமும் நம்மை கைவிடாமல் நடத்துகிற தேவன். அப்படிப்பட்ட தேவனை நம்மளும் முடிவு பரியந்தம் வரை நம்ம அவரை தேடணும். ஒழுங்காக சபைக்கு போகணும், அவர் சமூகத்தில் நித்தமும் உட்காந்து ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை தியானித்து ஆராயணும். அப்படி ஆராயும் போது நமக்கு இருக்கிற குழப்பமான சூழ்நிலைகள், சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள்லாம் மாறி பரிசுத்தாவியானவர் நம்ம இடத்துல பேசுவாங்க. இன்றைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கிறோம், 1 இயராக 6-7 புக்கை நம்ம படிக்கிறோன்னா படித்தா மட்டும் போதுமா? நம்ம அந்த படித்து எவ்வளோ தெரிஞ்சிருக்கோம், புரிஞ்சிருக்கிறோம் தான் நமக்கு அதில் பரீட்சை வச்சு நம்ம அடுத்த ஸ்டாண்டர்ட் போடுறதுக்கு அந்த பரீட்சை தான் நமக்கு உதவி செய்யுது. அது மாதிரி தான் இன்றைக்கு நம் தேவன் கேட்காமலே அனைத்தையும் தர வல்லவர். ஆனால் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது நிறைவான ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதமாக நமக்கு அமையும். ஆமென்.